சரணடைகின்றோமோ அப்போதே நமக்கு வருகின்ற ஆபத்துகள் எல்லாம் நீங்கி போகும் என்பதை மறவாதீர்கள். எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் சரி, நேசத்துடன் பழகினாலும் சரி, நம்முடைய இறுதி காலம் அப்படின்ட்டு ஒரு நாள் இருக்கு இல்லையா? அந்த நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்முடன் யாருமே வரப்போவதில்லை. இந்த உயிர் தனித்தே இயங்க போகிறது. இந்த உயிர் தனித்தே வந்த இடத்தை நோக்கி செல்ல போகிறது. அப்பொழுது நம்ம சொல்ற எந்த உறவுகளோ சொந்தக்காரங்களோ அதே போல நண்பர்களோ யாரும் வரப்போறதில்லை. ஆனா இந்த உயிருக்கு உற்ற துணையா இருக்க போவது என்னவோ சிவபெருமான் மட்டும்தான். அவரை பற்றி கொள்ளுதல், வாழும் பொழுதே அவரை பற்றி கொள்ளுதல், அவர் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, இந்த உயிருக்கு உற்ற துணையா இருக்கின்ற இறைவனை நேசிக்கும் பொழுது ஒரு இன்பம் பிறக்கும். அந்த இன்பம் உலகத்தினும் மேலானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.